டீ கடை வெட்டு கேட்க இது போல் ஈஸியாக நல்ல டேஸ்டியாக செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சீனி, 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கூடவே 2 முட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு ரவை, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா வரவுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய்யை தடவிட்டு விரைவி வச்சுருக்க மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு கத்தியால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு மிதமான சூடு உள்ள எண்ணெயில் இது எல்லாத்தையுமே ஒன்றா எண்ணெயில் சேர்த்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.